ராஜராஜன் நேரம் இது ராஜராஜன் நேரம் ராஜராஜன் நேரம் நமக்கு ராஜயோக நேரம். இந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர் ராஜராஜன் மருந்து பேரை சொன்னாலே குணமாயிடும்னு என் பேரை சொல்லியிருக்கிறார். நாளைக்கு நீங்கள் பாட்டுக்கு போய் ராஜேந்திரன் சொன்னார், அறிவொளியும் சொன்னார், டாக்டரும் அது ஒத்துக்கிட்டார். அதனால் இதய மருந்து சாப்பிடாம மருந்து பேரை மட்டுமே நீங்கள் சொல்லி ஏதாவது நடந்துட்டுதுன்னா அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. நான் என்ன சொன்னேன், ஒரு சொல்லுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கிறது. ஏண்டா எருமை பயல அப்படின்னு தமிழில் சொன்னால் ஒரு தமிழனுக்கு கோபம் வரும். அதே எருமை பயல சீன மொழியில் சொன்னால் கோபம் வருமா? ஜப்பான் மொழியில் சொன்னால் கோபம் வருமா? ஏன் வராது? அவன் மூளைக்கு சீன மொழி தெரியாது. மூளைக்கு எது தெரியுதோ அது எஃபெக்டை கொடுக்கும். அது மாதிரி ஒரு மருந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி அந்த மருந்து பெயரும் அந்த குணமும் அந்த மூளையில் பதிவான பிறகு நாம் ஒரு நாள் கொண்டு வரலன்னா அன்னைக்கு தியானம் மாதிரி சொன்னால் அன்னைக்கு ஒரு நாள் தப்பிக்கலாம். அதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் திடீரென்று வேறு விதமாக நினைத்து கொள்ளக்கூடாது. அதாவது சப்தத்துக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது. அடுத்தது, என்னுடைய கல்யாணத்தில் கூட நான் அவ்வளவு பரபரப்பாக இருந்தது இல்லை. இந்த கல்யாணத்தில் அவ்வளவு பரபரப்பு எங்களுக்கு ஏன் இருந்தது இல்லைன்னா, 1958 எனக்கு கல்யாணம். என்னுடைய மாமன் மகள் தான். ஆனால் அவளை வேற ஒருத்தருக்கு எங்கள் அப்பா என்ன பண்ணிவிட்டாரு, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார். நான் என்ன பண்ணேன், அவளை அழைச்சிக்கிட்டு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரத்தில் எல்லா கோயில்லையும் பண்ணால் ரிஜிஸ்டர் ஆகாது. சில கோயிலில் பண்ணால் தான் ரிஜிஸ்டர் ஆகும். அதில் ஒரு கோயில் சாமிமலை கோயில். சாமிமலை கோயிலுக்கு போயிட்டோம். போனால் 100 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறான். நாங்கள் ஒரு பாயை எடுத்துக்கிட்டு போகணும். அங்கே புரோகிதர் உட்காந்துருப்பார். அவர் ஒரே மந்திரத்தை 100 பேருக்கும் சொல்கிறார். இந்த பாயை போடணும், உட்காரணும், தாலியை கட்டணும், எந்திரி எந்திரி எந்திரிம்மா. அவ்வளவு வேகமாக கல்யாணம் பண்ணது எனக்கு. ஆனால் இங்கே எவ்வளவு பரபரப்போடு நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அதை விட இன்னொன்று, 30 வருஷத்துக்கு முந்தி என் மனைவி நான் செத்து போகிறதா கனவு கண்டிருக்கிறா. அதனால் என்ன பண்ணிட்டா, தாலியை கொண்டு போய் திருப்பதி உண்டியலில் போட்டா. அடி பாவி, சொல்லப்படாதா? தாலிக்கு பதிலாக மஞ்சளை தானே கட்டிக்கிறீங்க, அந்த மஞ்சளை போட்டிருக்கலாம்ல உண்டியில், தங்கத்தை கொண்டு போட்டியே அப்படின்னு, போங்க நீங்கள் அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு முடிவு பண்ணி கோயிலில் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எதுக்கு நான் சொல்ல வர்றேன், முதல்ல பண்ணது சரியில்லைன்னா பின்னால் பண்ணது சரியாக இருக்கும். சில பேர் நினைக்கிறாங்க அதே பொண்ணு, அதே மாப்பிள்ளை, அதே யாகம், அதே தாலி, அதே வந்து மெட்டி அணிகிறது, அதே யாகம் எல்லாம் பண்ணுறாங்க, அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தானே தவிர ஒரே மாதிரி இல்லை. பட்டும் பளபளப்பாக தான் இருக்குது, பாலிஸ்டரும் பளபளப்பாக தான் இருக்குது. பளபளப்பாக இருக்குதுங்கிறதுனால பட்டும் பாலிஸ்டரும் ஒன்றாகிடுமா? அது ஒரு மாதிரியே தவிர ஒரே மாதிரி இல்லை. அதனால் இந்த திருமணத்தில் புது மாதிரியும் இருக்குது, வேறு மாதிரியும் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லை,
பலரோடு சேர்ந்து வாழ்த்துக்களை பெறுகிறீர்கள். வாழ்த்துவதும் வானவர்கள் வாழ்த்துவதும் தாம் வாழ்வான் என்று திருவாசகம் சொல்லும். அது மாதிரி பலர் வாழ்த்தினால் அந்த வாழ்த்து நிச்சயமா நிலைக்கும். நண்பர் ராஜராஜன் ஒன்று சொன்னார், அதாவது ஒரே ஒரு வாக்கியம் சொல்லுங்க சார், வந்தே மாதரம்னு சொல்லி விடுதலை வரலையா, அது மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்னார். தமிழில் அது மாதிரி நூற்றுக்கணக்கான வாக்கியம் இருக்கு, நாம் அதை மேற்கொள்றதில்லை. அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியுது, மேற்கொள்றதில்லை. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்லியிருக்கிறான், எல்லாரும் மேற்கொள்ளலை. அது மாதிரி நிறைய இருக்கு. இவர் சொல்றாருங்கிறதுக்காக இன்னைக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், அறத்தான் வருவதே இன்பம். திருக்குறள் ரொம்ப சுருக்கம். இதுதான்டா இன்பம் அப்படின்னு சொல்லி பழகினா டாஸ்மாக்கு போக மாட்டான். தெரியுதுங்களா? இன்பம்ங்கிறது அறத்தால தான் வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போகக்கூடாத இடத்துக்கு போக மாட்டான். அதனால அது ஒன்றே வாழ்க்கைக்கு போதுமான ஒரு அறிவுரையாக இருக்க முடியும். ஆகையினால் வாழ்க்கையில் நீங்கள் இன்று புதிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறீர்கள். இந்த மாதிரியான வாழ்க்கையை பெறுவதற்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பலன், ஒரு புண்ணியம் இருந்திருக்கிறது. அதனால தான் நான் ஒரு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டேன். நான் தான் செஞ்சு வைக்கணும், தாலியை காணும் கல்யாணத்தன்னைக்கு. ஏன்னா தாலியை பாக்கெட்டில் மடித்து பத்திரமா போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். சமயக்காரர் சொன்னார், முந்திரி பருப்பு பத்தாது சார் பாயசத்துக்கு, முந்திரி பருப்பு வாங்குங்கன்னார். இவர் முந்திரி பருப்பு வாங்க போயிட்டார். யார்? தாலியை வச்சுருந்தவர் முந்திரி பருப்பு வாங்க போயிட்டார். கடைசியில் என்ன ஆச்சு? நான் சொன்னேன், அவர் வர வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், மஞ்சளை கட்டி போட்டுடுவோம், அப்புறமா பார்த்துக்கலான்ட்டேன். அவர் சொன்னார், அது சரிதாங்க, நேரம் போயிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு மஞ்சளாலேயே கட்டி போட்டோம். அது மாதிரி இடர்பாடுகள் திருமணத்திலும் வரலாம். ஆனால் எந்த இடர்பாடும் இல்லாமல் அதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை எல்லாம் வைத்து அநேகமாக இவ்வளவு பெரிய மாலை கூட பல பேருடைய கல்யாணத்தில் இருந்திருக்காது. அது மாதிரியான மாலையெல்லாம் உங்களுக்கு போட்டு பலருக்கு முன்னால் இந்த திருமணத்தை நடத்தி இருக்கிறார்கள். அதை அவர் சொன்னார், மேத்தா, மணமக்களை தான் இங்கே உட்கார வைப்பாங்க, இங்கே வந்து மணமக்கள்லாம் எதிரில் இருக்கிறாங்கன்னு. இங்கே உட்காந்துக்கிறவங்களும் மணமக்கள் தான். அவர் வந்து வேணும்னா மனைவி அழைச்சிட்டு வந்துக்கிறார். நாங்களாம் அழைக்கலன்னு நினைக்காதுங்க. இவருடைய மனைவி சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரத்தை மணந்து கொண்டவர் இவர். இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க? நான் திருக்குறளை மணந்து கொண்டவர், அது மாதிரி மருத்துவத்தை மணந்து கொண்டவர். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலை. இவர் கவிதையே மணந்து கொண்டவர். அதனால எல்லாரும் மணமக்கள் தான். அதனால இங்கே மணமக்களா இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி என்னுடைய பேச்சை முடிவு செய்து கொள்கிறேன். ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆனாலே கேட்க முடியாது. ஒரு புத்த பகவான் என்ன பண்ணார், ஒருத்தன் சிஷ்யன் ஓடி வந்தான், அழுதுகிட்டே இருந்தான். ஏண்டா அழுற? ஆசைப்பட்டாதான் அழுக வரும், கிடைக்கலையேன்னு. நான் தான் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், ஏண்டா அழுத அப்படின்னு கேட்டார். நான் எனக்காக அழல சுவாமி, ஒரு மனிதனுக்கு சாப்பாடு இல்லை, பக்கத்து வீட்டிலெல்லாம் போய் கேட்டேன், சாப்பாடு இல்லை, என்கிட்ட காசே இல்லை, நானும் கொடுக்கல, ஒரு மனிதனுக்கு கூட உதவ முடியாமல் போயிட்டுதான் நினச்சேன், வருத்தப்பட்டேன், அழுக வந்துட்டுன்னான். அப்படியா? அவனை போய் கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்தான். உள்ளே போடா, போய் ஆசிரமத்தில் சாப்பிடுனார். சாப்பிட்டு வெளியே வந்தான். சாப்பிட்டியா? பசி போயிட்டுதா? போயிட்டுதுனார். போயிட்டு வந்துட்டார். இந்த சிஷ்யன் கேட்டான், என்னங்க வந்தவனுக்கு சாப்பாடை மட்டும் போட்டு ஒரு உபதேசமும் செய்யாமல் அனுப்பிட்டீங்களே அப்படின்னா. அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டேயா அப்படிங்கிறார். அப்படியா? எனக்கு தெரியாதே, உனக்கு தெரியாத உபதேசத்தை அவனுக்கு கொடுத்துட்டேன், அந்த உபதேசத்தை எனக்கும் கொடுக்கணும்னா உனக்கு இப்போ கொடுக்க முடியாது. ஏன்? பசிச்சவனுக்கு உபதேசம் சாப்பாடு தான். சாப்பாடு தான் பசிக்கிறவனுக்கு உபதேசம், வார்த்தை அல்ல. அது மாதிரி உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் பேசுகிற உபதேசம் உபதேசம் ஆகாது.
இங்கே தயாரிச்சுக்கிற சாப்பாடு தான் உங்களுக்கு உபதேசம். அதனால சீக்கிரமாக போய் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்றும் உங்கள் வாழ்க்கையில் பலம் பல பெற்று நலம் பல எய்தி பல்லாண்டு பல்லாண்டு ஊழி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று என்றும் என் மனத்தில் இருத்தி போற்றுகின்ற ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியுடைய திருவடிகளை இறைஞ்சுகிறேன். வணக்கம், நன்றி. வாழ்வில் பொன் பொருள் புகழ் அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 23504990. செல் நம்பர் 9840019245 9282215828